ம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது நம்ம ஃப்ரெண்டோட பிசியில் உள்ள ஹார்ட் டிஸ்க்கு. இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற வரைக்கும் அவரோட பிசி வந்து பூட் ஆகுறதுக்கோ இல்லை ஷட் டவுன் ஆகுறதுக்கோ ரொம்ப நேரம் ஆகுது. ஆக்சுவலாக உங்கள் பிசிலையும் பூட் ஆகுறதோ ஷட் டவுன் ஆகுறதோ டிலே ஆனால் ஹார்ட் டிஸ்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பூட் பண்ணி பாருங்கள், இல்லை ஷட் டவுன் பண்ணி பாருங்கள். அப்படி ஹார்ட் டிஸ்க்கை டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கிற டைமில் உங்கள் பிசி வேகமாக பூட் ஆனாலோ சீக்கிரமாக ஷட் டவுன் ஆனாலோ அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். அதனால அந்த ஹார்ட் டிஸ்க்கை நம்ம செக் பண்ணணும். இப்போ நம்ம ஃப்ரெண்டோட பிசிலையும் அதே இஷ்யூ தான். இல்ல அது இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம காப்பி பண்றது, பேஸ்ட் பண்றதுல வந்து ஸ்லோவா ஹேங் ஆயிடுது. ஷட் டவுனே பண்ண முடியல அதுக்கப்புறம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படிங்கிறப்போ அது கண்டிப்பாக ஹார்ட் டிஸ்க்கை பேஸ் பண்ணி தான். இப்போது அந்த ஹார்ட் டிஸ்க்கை வந்து நம்ம வந்து ரிப்பேர் பண்ண பார்க்கணும். அதை வந்து நம்ம ரிப்பேர் பண்ணணும்னா ரீஸ்டோர் பண்ணுற ப்ரொஃபஷ்னல் ஷாப்புக்கு தான் நம்ம எடுத்துகிட்டு போகணும். பட் அங்கே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கே நமக்கு சில நேரங்களில் கூட வரலாம். நம்ம வீட்டிலேயே இதை வந்து ஒரு அடிப்படை பேசிக் ஸ்டெப் மூலமாக இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு வந்து பேசிக் ஸ்டெப் நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த பின்னாடி எல்லா ஹார்ட் டிஸ்க்லையுமே ஒரு ஐசி போர்டு இருக்கும். இந்த ஐசி போர்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஐசி போர்டு வெளிப்பக்கம் நமக்கு இந்த பக்கம் தெரியுது. பட் இந்த ஐசி போர்டோட இன்னொரு பக்கம் அடியில் இருக்கும். அந்த அடியில் டஸ்ட் நிறையா படிச்சுட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை வரலாம். ஸோ வீட்டிலே இருந்து நம்ம பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த ஸ்க்ரூஸை கழட்டிட்டு இந்த ஐசி போர்டை எடுத்து அதோட இன்னொரு பக்கத்தை நம்ம க்ளீன் பண்ணி போட்டு பார்க்கலாம். பெரும்பாலும் அப்படி பண்ணாலே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஹார்ட் டிஸ்க்கு நல்லா ரன் ஆகும். பட் அதை மீறியும் எடுக்கலைன்னா அதை வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஷாப்பில் போயிட்டு தான் நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு முக்கியமான டேட்டா அந்த ஹார்ட் டிஸ்கில் இருந்தால். ஸோ நம்ம இந்த ரெமடி ஸ்டெப்பு சொன்னோம் இல்லையா, வீட்லேயே பண்ணுற ஸ்டெப், அதை நம்ம இந்த ஹார்ட் டிஸ்க்கு பண்ணி பார்ப்போம். அதில் இந்த ஹார்ட் டிஸ்க் ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம இதில் உள்ள 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. இப்போ இது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த போர்டை எடுத்து பார்த்துருவோம். ஜஸ்ட்டு நீங்கள் போர்டை எடுத்தாலே வந்துடும். போர்டு பார்த்தீங்கன்னா, போர்டில் பெருசாக எதுவும் டஸ்ட்டு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம இதை லைட்டாக க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா இந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த பாயிண்ட் தான் ரொம்ப டஸ்ட்டாகவும் உங்களுக்கு வந்து தெரியுதா, இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப டஸ்ட்டாகவும் ஒரு மாதிரியா கருப்படிச்சு போயிருக்கு பாருங்கள். மேபி இது கூட இஷ்யூவாக இருக்கலாம். நம்ம இதை க்ளீன் பண்ணி பார்ப்போம். முக்கியமாக இந்த பாயிண்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஐசி போர்டு, இது எல்லாமே நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டாலே எனக்கு தெரிஞ்சு இந்த இஷ்யூ சரியாகிடும்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கோட சென்ட்ரு மோட்டரில் கனெக்ட் ஆகும். இதெல்லாமே எப்படி கருப்பிடிச்சு போயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம க்ளீன் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முதல்ல நான் உங்கள்கிட்ட காட்டினேன் இல்லையா, இங்கே பாருங்கள் இது எந்த அளவுக்கு கருப்பாக இருந்தது. இப்போ நான் வந்து அதை க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த பாயிண்ட்டு, அப்புறம் இந்த பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னாடி பார்க்கும்போது அவ்வளோ கருப்பாக டஸ்ட்டாக இருந்தது. நான் அதை க்ளீன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு போட்டாலே மோஸ்ட்லி வந்து அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்பு வந்து நம்ம வீட்டிலே பண்ணலாம். இதுக்குன்னு கடையில் கொண்டு போய் கொடுத்து 1000 500 நம்ம செலவு பண்ணிவிட்டு அதுவும் புது ஹார்ட் டிஸ்க்கு தான் அவங்க போடணும் அப்படின்னு சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கு தனியாக பணம் செலவு பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கணும். இது நம்ம வீட்டிலேயே பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளும் இதை ட்ரை பண்ணுவோம். இது எடுக்குதா இல்லை ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் சிம்பிள் ஸ்டெப் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எந்த ஒரு மெட்டலையோ கம்பியோ வச்சு இதை சுரண்டாதீங்க, அது ரொம்ப ஆபத்தானது. சிம்பிளாக நம்ம வீட்டில் எல்லாத்தையுமே இந்த எரேசர் இருக்கும். இந்த எரேசர் வந்து அதுலேயும் குறிப்பாக கலர் எரேசர் வாங்கிடாதீங்க. இந்த மாதிரி ஒயிட் எரேசரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒயிட் எரேசர் தான் அழுக்க அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துரும். பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். முதல்ல நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒயிட் எரேசரை எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த பின்னையெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுறது ரொம்ப சேஃபான ஒரு மெத்தடு. ஏன்னா எந்த ஒரு காம்போனண்ட்டையும் ரப்பர் டேமேஜ் பண்ணாது. அது மட்டும் இல்லாமல் ரப்பருங்கிறது ஒரு பியூர் நான் கண்டக்டிவ் மெட்டீரியல் இது. அதனால் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி நான் ப்ரெஷ்ஷு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ஏதாவது ஒரு பழைய ப்ரெஷ் இருக்கும், அதை எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இது பண்ணி ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் எதாவது டஸ்ட் இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சேஃபஸ்ட் மெத்தட் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு.
இதை தவிர்த்து வேறு எந்த ஒரு மெட்டலையோ எதையுமே வச்சு இதை பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா இந்த பிசிபி போர்டு வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ நான் பண்ண மாதிரி நீங்கள் வந்து சேஃபஸ்ட்டாக இந்த மாதிரி இந்த மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் இதை க்ளீன் பண்ணுங்கள். இப்போ இதை நம்ம ஹார்ட் டிஸ்கில் அகெயின் கனெக்ட் பண்ணி நம்ம ஹார்ட் டிஸ்க் எடுக்குதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிவிடுவோம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்க்கை வந்து க்ளீன் பண்ணி போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு டாக்கு. இந்த டாக்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இதில் வந்து இந்த ஹார்ட் டிஸ்க்கை கனெக்ட் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ நம்ம பிசியில் டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ இந்த டாக்கை நம்ம ஆன் பண்ணுவோம். நமக்கு இந்த டாக்கில் எல்இடி இண்டிகேஷன் காட்டுது பார்த்தீங்களா, இது காட்டுதுனாலே ப்ராப்பராக நமக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ பாருங்கள், எல்லா கோடனுமே நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது இதில் வந்து நம்ம ஃப்ரெண்டு என்ன சொன்னார் அப்படின்னா, இதை நம்ம யூஸ் பண்ணும்போது காப்பி பேஸ்ட் பண்ணுறப்பெல்லாம் அப்படியே ஸ்லோவாகி டோட்டலாக ஹேங் ஆகிடுது அப்படின்னு நமக்கு சொன்னார். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஃபைலை வந்து நம்ம வந்து இப்போது டவுன்லோட்ஸ்லேருந்து ஒரு பெரிய ஃபைலை எடுத்து நம்ம இதில் வந்து இது பண்ணி வைப்போம். ஏதாவது பெரிய ஃபைல் இருக்கான்னு இப்போது பார்ப்போம். அதை பார்த்து நம்ம அதை இப்போ இதில் காப்பி பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு வேகமாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். எதில் போடுவோம்? ஏதாவது ஒரு கோலனில் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஹேங் ஆகுதா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா வேகமாகவே ஆகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா 67 MBps ஸ்பீடில் காப்பி ஆகுது, நல்லாவே ஸ்பீடாக காப்பி ஆகுது. ஸோ இது எத்தனை MB ஃபைல் இது? 1 GB ஃபைல் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக காப்பி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹார்ட் டிஸ்க்கு இப்போ நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டிலேயே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை வீட்டிலேயே ஒரு ரெமெடி மாதிரி பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஹார்ட் டிஸ்கில் மோஸ்ட்லி பிரச்சனை கிளியர் ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்ம இப்போ வெளியில் எடுத்துகிட்டு போக வேண்டிய செலவே இல்லாமல் நம்ம வீட்டிலேயே பண்ணியாச்சு. இது ஒரு நல்ல ஒரு மெத்தடு. இதை நீங்களும் பண்ணி பாருங்கள். உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். பாய்.